அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. யாருக்கும் தெரியாத ஸ்டாக் செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். இது ரொம்ப மிகைப்படுத்தின வார்த்தை தான். மீண்டும் மீண்டும் அதை நினைவூட்டல் செய்கிறோம். யாருக்காச்சும் தெரிந்திருக்கலாம், வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக இதை யாரும் பெரிதாக பின்பற்ற மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பெரிய கேப் அப் ஆர் கேப் டவுன் த பேஸ் பண்ணி தான் இது பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற ட்ரேடை பண்ணாதீங்க அப்படின்னு தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. காரணம் ப்ராஃபிட் புக்கிங் ஆர் ஷார்ட் கவரிங் குயிக்காக வரும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இந்த ஸ்டாக்ஸுக்கு தான் ஆப்ஷன் செல்லர் அதிகமாக பயப்படுவார்கள் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை குறிப்பிட்டு சொல்கிறோம். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இதை நீங்களே இவ்வளோ ஓப்பனாக இங்கே சொல்லியாச்சு, இங்கே இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாச்சு, அப்புறம் எதுக்கு கிளாஸில் பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாரும் கட்டாயமாக வகுப்பில் இணையணும் அப்படிங்கிறக்காகவும் மறைக்கப்பட்டோ நம்ம இது பண்ணலை. நீங்கள் இதையவே ஆய்வு செஞ்சு நீங்கள் வகுப்பில் பங்கேற்காமல் கூட நீங்கள் இதை ஆய்வு செஞ்சுக்கலாம். ஏன்னா இது நீங்கள் வரைபடத்தில் நீங்கள் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ரேட் உங்களால் எடுக்க முடியாது. இது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற 9:15க்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா 9:16க்குள்ளேயே ட்ரேடை முடிச்சிடலாம். இல்லை அல்லது 9:20க்குள்ளே ட்ரேடை முடிச்சிடலாம். 9:15லிருந்து 9:20க்குள்ளே பண்ணணும். நீங்கள் ஒரு வரைபடம் பார்ப்பவராக இருந்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில், 5 மினிட்ஸ் கேண்டில், 15 மினிட்ஸ் கேண்டில் எல்லாம் பார்ப்பீங்க. அப்போ என்ன ஆகும், அதோட ஃபினிஷிங் படி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை எடுக்கிறக்குள்ளே இங்கே எல்லாமே முடிந்து விடும். இது போல் தான் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகலை. இந்த ஸ்டாக் எடுத்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தார் ஒரு நண்பர். அதை 15 நிமிஷத்துக்குள்ளேயே எடுத்துருக்கலாமே அப்படிங்கிறதான் யோசிக்க வேணும். 5 நிமிஷம் கழித்து ஏன் நம்ம எடுக்கணும்? அப்போ அது காரணம் தான் ஒரு கேண்டில் பார்க்குறவராக இருந்தால். இது முழுக்க பிரீமியத்தோட கணக்கீட்டின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த கட்டண பயிற்சியின் நோக்கம். அதனால் கண்டிப்பாக அனைவரும் பங்கேற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களால் ஆய்வு செய்துக்க முடியும் அப்படின்னா நம்ம அனைவருக்கும் ஓப்பனாகவே எதுவும் மறைக்கப்படாமல் இதுதான் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அதனால் நீங்கள் கட்டாயமாக பங்கேற்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களே ஆய்வுகள் செய்து கொள்ளலாம். ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு டேக் ஆஃப் அப்போது ஒரு அதிரடி ஆரம்பம். அதிரடி எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம நடக்கணும்னு நினைக்கிறது உடனே நடந்தால் அதுக்குண்டான இம்பேக்டட், கொஞ்சம் தள்ளி நடந்தால் அதுக்கு ஒரு இம்பேக்டட், நடக்கவே இல்லைன்னா அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. அப்போது அந்த இம்பேக்ட் உடனடியாக இருக்கணும். நீங்கள் ஆப்ஷன் வியாபாரம் பண்ணுவராக இருந்தால் அந்த இம்பேக்ட் உடனே இருக்கணும். அதனால தான் டேக் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, ஆரம்பமே அதிரடி அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது நம்ம ரொம்ப எளிமை. நம்மளுக்கு என்எஸ்சி டேட்டாலேயே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்னாலே யார் என்னென்ன ரேட்டுக்கு ஓப்பன் ஆக வாய்ப்பு அப்படிங்கிறத நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். இன்றைக்கி நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 1.26%, டாடா மோட்டார்ஸ் 0.86, பிரிட்டானியா 0.75. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 0.7 வந்துடும். ஆனால் பெரிய அதிரடி ஓப்பன் அப்படின்னு சொல்கிறக்கு இல்லை. அது மாதிரி அதிரடியான டவுன் யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். டவுன்லேயும் ஒரு பெரிய இம்பேக்டட் ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு இல்லை. அடுத்து F&O சீரீஸ் செக்யூரிட்டிஸ் இன் F&O. இதுலேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் தான். அப்போது ஃப்யூச்சரில் இருக்கிற அனைத்து ஸ்டாக்லையும் இன்றைக்கி ஒரு ஆரம்பமே அதிரடி அப்படின்னு காமிக்கிற இடத்துல யார் இருந்திருக்காங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் தான் இருந்திருக்காங்க. அடுத்து AU பேங்க், நம்மளுக்கு ICICI அப்படிங்கிறதும் மணப்புறம் எல்லாம் இருந்திருக்காங்க. இன்றைக்கி இவங்கெல்லாம் என்ன இம்பேக்டாக முடிஞ்சாங்க அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1155, நேற்றைய க்ளோஸ் 1140, 15 ரூபாய் கேப் அப் ஆயிருக்காங்க. முந்தைய நாள் ஹை பார்த்தா 1149. அப்போது எஸ்டர்டே ஹையில் இருந்து 6 ரூபாய் அல்லது 5 ரூபாய் கேப் அப் ஆயிருக்காங்க. ஹையிலிருந்து எஸ்டர்டே ஹையில் அப்போ தான் கேப் அப்னு ஆகும். ஓப்பன்லேருந்து லோ, அதாவது எஸ்டர்டே ஹையை இவங்க லோவாக வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி 1175. அப்போது ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு 20 ரூபாய் பயணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. அடுத்து டெரிவேட்டிவ்ஸில் ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்தாங்க, ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 1200 கால் நேற்றைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 ரூபாய் 90 பைசா. இன்றைக்கி 9 ரூபா 45 காசுக்கு ஓப்பனில் கொடுத்துருக்குறாங்க, 20 ரூபாய். அப்போது நம்மளுக்கு இது கிட்டத்தட்ட 1.5 டைம்ஸ் எப்போது ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து. ஏன்னா
8 ரூபான்னு எடுத்துட்டாலும் 8 ரூபாய்னா ஒரு மடங்கு, அதற்கு மேலே 4 ரூபாய். அப்போது லோலேருந்து எடுத்துட்டாலும் 2 மடங்கு இம்பேக்டட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இதனுடைய லெவல்ஸ் நாளைக்கு, ஏன்னா இவங்க ஏறி முடிச்சிட்டாங்க, நாளைக்கு எப்படி இருப்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 1170 கால் படி 30 ரூபாய், அப்போ 1200க்கு ஒரு வாய்ப்பு. 1170 24 ரூபாய், அப்போது 1146. அப்போது இந்த லெவல்ஸில் இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 54 ரூபாய். அப்போ 54 ரூபானா 1170 ப்ளஸ் 54, அப்போ என்ன வரும் 1224. இதே 54 ரூபா 50 ரூபா லெஸ் பண்ணாலும் 1120. அப்போது 1120 இருந்து 1224க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதுக்கடுத்து 1146 டு 1200 ஒரு ஷார்ட் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு வால்டைல் ரேஞ்சாக இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏயு பேங்க். ஏயு பேங்க் வந்து நெகட்டிவ் சினாரியோவே வந்துட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைஃப் டைம் ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்துட்டு 1355 ரூபாய் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 539 ரூபாய். நம்மளுக்கு இப்போது 700 ரூபா ரேஞ்சில் இவங்க இருக்கிறாங்க. நேற்றைய ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 704 ரூபாய், 708 ரூபாய்க்கு ஆரம்பமாயிருக்காங்க. அப்போ அங்கிருந்து ஹை பார்த்தா 721, அப்போ 13 ரூபாய் மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. அதற்கப்புறம் ஓப்பன் பிலோ வந்ததுக்கப்புறம் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி எஸ்டர்டே லோ கட்ட க்ளோஸ் ஆகியிருக்காங்க. இது ஒரு பெரிய இம்பேக்டடாக இல்லை காலையில், ஆனால் இது ஒரு இம்பேக்டட் ஸ்டாக்ஸாக இருந்தார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து ஐசிஐசிஐஜிஐ அப்படிங்கிறது 1% கேப் அப் ஆயிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இவங்க ஒரு பெரிய மொமெண்டமே இல்லை. நேற்றைய 1100, அப்போ இன்றைக்கி 1110 பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேருந்து 1 ரூபாய் தான் ஏற்றமாக இருந்திருக்காங்க. அப்போ பெரிய இம்பேக்ட், இவங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அடுத்து மணப்புரம் 117 ரூபாய் நம்மளுக்கு ஓப்பன். அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹை, அதை நம்மளுக்கு தாண்டல, ஓப்பன்லேருந்து அதே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அப்போ ப்ரீ ஓப்பன் நம்மளுக்கு இவ்வளோ தான். அப்போது இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் யார் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க் 2.77%, ஹெச்டிஎஃப்சி லைஃப் 1.80%, பவர் கிரிட், டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 52 வாரத்தோட ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போது பிபிசிஎல் இன்றைக்கி 52 வாரத்தோட ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுடைய பயணம் நாளைக்கு எப்படி இருக்கும், ஏன்னா இவங்க லைஃப் ஹையை பிரேக் பண்ணி இந்த இடத்துல இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டெரிவேட்டிவ்ஸ், ஆப்ஷன் செயின் 510 கால் 16 ரூபானா 526, 510 புட் 14 ரூபாய் அப்படின்னா 496. இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 30 ரூபாய் வரும். அப்போது 510னா 540, 480 இந்த ரேஞ்சுக்குள்ளே டாடா மோட்டார்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். இதுதான் நீங்கள் பார்க்கணும். இது எதுவுமே நம்ம வரைபடத்தில் எடுக்கலை. அடுத்து நம்மளுக்கு 52 வீக் ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிபிசிஎல், அதோட ரேஞ்ச் நம்ம பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ், ஆப்ஷன் செயின் 372.50 இதனுடைய ப்ரீமியம் 7 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 380, இது 6.60 அப்போ 7 ரூபாய்னு எடுத்துக்கிட்டாலும் 365, அப்போ 365 டு 380 இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 13 ரூபா வரும். அப்போ 13 ஆட் பண்ணோம்னா 385, இங்கேருந்து 13 லெஸ் பண்ணால் 359 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும் பிபிசிஎல். அப்போ இது ஃபுல்லாக நிஃப்டி ஸ்டாக்ஸாக இருக்குது. இதில் நிறையா 52 வீக் ஓஎன்ஜிசி ரீச் பண்ணியிருக்காங்க, என்டிபிசி நியர்பை வந்திருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ நியர்பை லைஃப் ஹை, அதாவது 52 வீக் ஹை அவங்க ரீச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து கோட்டக் பேங்க் நியர்பை வந்து 52 வீக் ஹையை ரீச் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இங்கே வந்து தேர்ந்தெடுத்து பாருங்கள். அடுத்து எஃப்என்டோவில் பெர்ஃபார்ம் பண்ணவங்க, எஃப்என்டோவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் அவங்க பார்த்திங்கன்னா 4% ஏறி இருக்காங்க. மதர்சன்
அவங்க நிறுவனம் 3.36%, இண்டஸ்இண்ட் பேங்க், எம்ஜிஎல் 2%. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 52 வாரத்தோட ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து வியாபாரம் செய்ய முற்படலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து செக்டார் இண்டிசஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மார்க்கெட் டேட்டாவில் இண்டிசஸ்குள்ளே போயிட்டிங்கன்னா எந்த செக்டார் நம்மளுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 0.31%, ஆட்டோ 0.75%, ஃபினான்ஸ் 0.3%, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா நம்மளுக்கு மீடியா 1% ஏற்றம் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செக்டார் இண்டஸ்ட்ரீஸோட பார்த்துட்டு அதில் எந்த செக்டார் உங்களுக்கு தாக்கம் இருக்கோ அதனை பார்த்து வியாபாரம் செய்யலாம். இந்த மாதிரி எளிமையாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் இம்பேக்ட் இருக்கோ அதில் ட்ரெண்டிங் ஸ்டாக் என்னென்னு பார்த்து அதில் வர்த்தகம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதற்கான கட்டண பயிற்சி நீங்கள் பங்கேற்கணும்னா மே 15ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஆன்லைன் வகுப்பாக துவங்குகிறது. அதனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள 9842610908 என்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.